மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து அதை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவன் பொண்ணை அது மாதிரி நடிக்க விடுங்க, அவன் பொண்ணை அது மாதிரி அவுத்து விட்டு அலைய விடுதானே. நான் இந்த இதெல்லாம் நீங்கள் எதுவுமே உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பித்து எவ்வாறு என் முன்னாடி ஆம்பளை தான் முடிவு விட்டுருக்கேன், என் முன்னாடி கருப்பை எடுத்துட்டேன், என் முன்னாடி ஆம்பளையா பொம்பளையாவோட வித்தியாசம் தெரியும் அளவுக்கு ரோட்டில் போனா பாரு, எவன் கூட வேணா சுத்தட்டும், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு அப்படின்னு நீங்கள் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களை பார்த்து கேட்கணும். தமிழ் சினிமா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முன்னுதாரணமாக இருந்திருக்கு. நம்ம தமிழ் படத்தை மற்ற மாநிலங்களில் உள்ள மிகப்பெரிய இயக்குனர்லாம் எடுத்து படத்தை வந்து அவங்க பேர் வாங்குற அளவுக்கு நடத்துனாங்க. ஆனால் இன்னைக்கு நிலம் பார்த்தீங்கன்னா நசுக்கிட்டாங்க, பெதுக்கிட்டாங்க. அந்த பெரியார் சிந்தனைகள், பெரியார் கருத்துக்கள், பெண்ணியம் பேசணும் அப்படின்னு மாதிரி ஆம்பளைங்களையும் பெம்பளைங்களையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. இந்த கொஞ்ச நாளாக இந்த பா ரஞ்சித்து, வெற்றிமாறன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்ச படமும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நேற்று நினைக்கிறேன் ஒரு ட்ரெயிலர் ஒன்று வந்திருக்கு, பேட் கேலாம்ல, பேட் கேல் அப்படின்னு. அது வந்து ஏதோ ஒரு லேடிஸ் தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த கதை வந்திருக்குன்னு எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிறையா யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பிராமணர் வீட்டில் பெண்ணு வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி, தம் அடிக்கிற மாதிரி, 4 பசங்களும் சேர்ந்து தர மாதிரி, இன்னும் பல விஷயங்கள் பண்ணுற மாதிரிலாம் எடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து அதை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. உன் வீட்லேயும் தான் ஒரு பொண்ணு இருக்குது, அதை பற்றி யோசிக்காமல் பேசுறியா? உன் வீட்டில் ஒரு பொண்ணு இல்லை, ஏன் உன் பொண்ணை அது மாதிரி நடிக்க விடுதானே, உன் பொண்ணை அது மாதிரி அவுத்து விட்டு அலைய விடுதானே? அது செய்ய மாட்டீங்க. அடுத்த ஊராவிட்டு பையன் என்ன வேணாலும், ஊராவிட்டு பொண்ணு, ஊராவிட்டு பையன் எப்படி போனால் நான் தேவையில்லை. அதே மாதிரி இந்த திமுக இந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணியை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு பொண்ணை வந்து கட்டுக்கோப்பு வளர்க்குறது. இந்த கல்யாணம் பண்ணீங்க, பெண்களை வந்து கற்பப்பையா இருக்குது, அதனால நீ பெண்ணு அடிமையாக இருக்க, குழந்தை பெற்ற வைக்கிறாங்க, முடி வெட்டிக்க, அந்த முடி கூந்தல் உனக்கு அழகாக இருக்கனால தான் முடியை பிடிச்சி இழுத்து வச்சு அடிக்கிறான் புருஷன், முடி ஆம்பளை வெட்டிக்க, ஆம்பளை சட்டை போட்டுக்கன்னு. இதே மாதிரி இந்த பேசுகிறவங்க நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு அது மாதிரி பண்ணி விட்டுறீங்களா? கருப்பை எடுத்துறீங்களா? முடி வெட்டிடுறீங்களா? ஆம்பளை சட்டை போட்டு வெளியே அனுப்பிச்சிடுறீங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் தாலி தொங்க அதை தாலி தொங்க விட்டுருப்பீங்க. காது நிறையா தங்கத்தில் தோடு இருக்கும், கை நிறையா வளையல் இருக்கும், நெத்தினியா பொட்டு இருக்கும். ஆனால் அடுத்த வீட்டு வந்து மூலி அலங்காரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அலைய விடுறது. ஊருக்கு நாயம் உங்களுக்கு நாயம். இந்த நாயம் பேசுகிறாலும் நீங்கள் எதுக்குமே உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பித்து எவ்வாறு என் முன்னாடி ஆம்பளை தான் முடிவு விட்டுருக்கேன், என் முன்னாடி கருப்பை எடுத்துட்டேன், என் முன்னாடி ஆம்பளையா பொம்பளையாவோட வித்தியாசம் தெரியும் அளவுக்கு ரோட்டில் போகிறா பாரு, எவன் கூட வேணா சுத்தட்டும், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு அப்படின்னு நீங்கள் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களை பார்த்து கேட்கணும். இந்த மாதிரி செய்யுங்க, பெண்களை எங்கள் வீட்டு பெண்களை சொல்லணும். அது சொல்ல மாட்டீங்க.